சரி, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொல்கிறோம், கமிட்டட் பண்ணியிருக்கோம். மகளிர் உரிமை தொகைக்கு கமிட் பண்ணியிருக்கோம். பஸ்ஸு நம்முடைய மகளிர் பயணத்திற்கு விடியல் பயணத்துக்கு கமிட் பண்ணியிருக்கோம். ஒன்றிய அரசினுடைய சவால்களின் காரணமாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய நிதி குறைப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி எங்கேயாவது அவங்க சொல்லியிருக்காங்களான்னா அவங்க அதை கன்வீனியண்ட்டாக விட்டு விட்டார்கள். ஏதோ இந்த 78,000 கோடியும் நம்மளுடைய நிதி மேலாண்மையிலே குறைபாடு இருக்கிறது, நாம் நிதி மேலாண்மை சரியாக செய்யவில்லை, அதனால்தான் இந்த குறைபாடு வந்தது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார். நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், நிதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அடிப்படையான இன்டலெக்சுவல் ஆனஸ்டி தயவுசெய்து உங்களுக்கு வேண்டும். இந்த 78,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை வருவதற்கு நிதி மேலாண்மை காரணம். 41,000 கோடி ரூபாய்க்கு நான் அடுக்கி வைத்திருக்கிறேனே, இந்த காரணங்களை எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? எனவே தான் நான் சொல்லுகிறேன், இது நீங்களே சொல்லுகிறீர்கள். இதில் லீக்கேஜெல்லாம் இருக்குது, நாங்கள்லாம் இந்த லீக்கேஜெல்லாம் அடைச்சி பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பண்ணுங்கள். எங்கே லீக்கேஜ் இருக்குதுன்னு பாருங்கள். வரி நம்ம ஜிஎஸ்டி இதிலெல்லாம் லீக்கேஜ் இருக்குது, அங்கே லீக்கேஜ் இருக்குது, 2-3 இதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக பாருங்கள். இந்த லீக்கேஜஸ் இப்போ என்ன நடக்கிறது? இப்போது நிதித்துறை செயலாளர் இருக்கிறவர் தான் அன்றைக்கு நம்முடைய சிடி கமிஷனராக கூட இருந்தார். அப்போதே அவர் நினைத்திருந்தால் அந்த லீக்கேஜஸ்லாம் கூட அவரே கூட அன்றைக்கே கூட அதை செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போவதில்லை, நன்றாக செய்யுங்கள். இந்த லீக்கேஜெலாம் செஞ்சு நீங்கள்லாம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ரிவைஸ்டு பட்ஜெட்டை எது கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி சொல்லுங்கள் எவ்வளவு நீங்கள் உங்களுடைய ரிவைஸ்டு ஃபிகர் எவ்வளவு வந்திருக்கீங்க அப்படின்றதை நீங்கள் சொல்லுகிற போது நானும் அதை தெரிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி SOTR ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ அது வெர்சஸ் ஜிஎஸ்டிபியில் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 5.95% 5.45% வந்தாங்க. இதுக்கும் இந்த லீக்கேஜஸ் தான் காரணம் என்று சொன்னாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அது அதிமுக ஆட்சியிலே அது குறைந்திருந்தது. 2011 பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது 7.9 இருந்தது. 2021 எடப்பாடி அவர்கள் ஆட்சி விட்டு போகும்போது 7.9 அது 5.46 வந்தது. நம்ம ஆட்சியில் பார்த்திங்கன்னா SOTR ரேஷியோ 6.33 வந்தது. ஆனாலும் இப்போது நீங்கள் சொல்வதைப் போல் 5.45 அது வருவதற்கு என்ன காரணம்? ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்றிய அரசு பெருமளவில் ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தது. அப்படி மாற்றங்களை கொண்டு வருகிற போது பொருட்களில் ஒரு பாயின்சி வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒன்றிய அரசு எதிர்பார்த்த பாயின்சி அதில் வரல. எனவே பொருள்களுடைய விற்பனையில் ஒரு மாபெரும் சரிவு அது ஜிஎஸ்டி டாக்ஸேஷனில் நமக்கு பாதிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் இந்த பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கர்நாடகாவில் பாதித்திருக்கிறது, குஜராத்திலே பாதித்திருக்கிறது, எல்லா இடத்துலையுமே அது பாதித்திருக்கிறது. எனவே இதில் ஒன்றும் பெரிய இதே கிடையாது. அதில் ஒரு பெரிய ஓப்பன் சீக்ரெட் என்று சொன்னார்கள். இது எந்த ஓப்பன் சீக்ரெட் என்பதை இதில் எதுவும் கிடையாது. இது ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனில் வரக்கூடிய இஷ்யூ. நீங்கள் அதை கணக்கில் ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அதை மாதிரி அடுத்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய இதில் நீங்கள் பண்ணலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொல்கிறோம், கமிட்டட் பண்ணியிருக்கோம். மகளிர் உரிமை தொகைக்கு கமிட் பண்ணியிருக்கோம். பஸ்ஸு நம்முடைய மகளிர் பயணத்திற்கு விடியல் பயணத்துக்கு கமிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுடைய அதர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நிறுத்திடுங்களேன், நிறுத்தி பாருங்களேன். மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டிடுங்களேன், இதை நிறுத்தி பாருங்களேன். விடியல் பயணத்தை நிப்பாட்டி பாருங்களேன். இதெல்லாம் நிப்பாட்டி பார்த்துட்டு நீங்கள் நாங்கள் இது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நாங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்ணுறோம்னு நாளைக்கே நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்களான்னு நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லையும் இதே தான் சொல்லியிருக்கீங்க, 3 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கும் அதே மாதிரியான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறது.
8,844 கோடி ரூபா கடன் 2011ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தது. 39,884 கோடி ரூபா டிரான்ஸ்போர்ட் கடனாக அன்றைக்கு 2021 இருந்தது. டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம விட்டுட்டு போனது பார்த்தீங்கன்னா 3000 கோடி கடனாக இருந்தது. திருப்பி நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது அதிமுக பீரியட் முடிஞ்சு வரும்போது 1,35,000 கோடி அது கடனாக இருந்தது. இந்த கடன் வருவதற்கான அடிப்படை காரணம் விவசாயிகளுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இலவச மின்சாரம், அதே போல் இலவச பஸ் பாஸ், இலவச பயணங்கள் எல்லாமே நம்ம அதை கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கீங்களே, தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் எல்லாருக்கும் போகலாம், 400 யூனிட் மின்சாரம் கொடுப்போம், எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பயணமெல்லாம் போகலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இந்த திட்டங்களை எல்லாத்தையும் நீங்களும் அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் எவ்வளோ கடனை நீங்கள் குறைச்சிருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் தேவலாமாக இருக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நான் பொதுவாக உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது ஒன்று தான். இந்த ஆட்சியை பொறுத்தமட்டில் நான் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு 6-7 பாயிண்ட் அவர் சொல்லியிருப்பதற்கு நான் இன்றைக்கி என்னுடைய விளக்கங்களையும் தெளிவுகளையும் வினாக்களையும் நான் எழுப்பியிருக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உங்களுடைய திட்டங்களெல்லாம் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் பெரிய அளவில் பணம் தேவைப்படும். என்னுடைய ஒரு சராசரியான எஸ்டிமேட்டை கிட்டத்தட்ட ஏறத்தாழ 6 லட்சம் கோடி ரூபா இது உங்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் நீங்கள் ஒரு மூலதன செலவுகளிலே ஒரு 50,000 கோடி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலவழித்து வச்சிருந்தால் கூட கடைசியாக உங்களுடைய டெட் 20 லட்சம் கோடியாக வரத்தான் போகிறது. அந்த காட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஆட்சியில் பார்க்கத்தான் போகிறார்கள். எனவே இந்த கடன் என்பது ஏதோ நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், கடன் என்பதை பேசிக் பப்ளிக் ஃபினான்ஸ் இருக்கக்கூடியவர்கள் கடன் என்பதை ஒரு டூல் ஆஃப் ஃபினான்ஸாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் தொடர்ச்சியாக எவ்வளவோ நலத்திட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பேறுபல திட்டங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆட்சி என்பது கடன் வாங்குகிறோம் என்பது முக்கியம் கிடையாது. கடன் வாங்கக்கூடிய கடனை எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீர்கள், பப்ளிக் டெட்டை எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, எப்படி அதை கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டிபிக்கு உள்ள அந்த கடனுடைய சதவீதத்தை எவ்வாறு வைத்திருக்கிறீர்கள் என்பது தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் அப்சல்யூட் நம்பரில் பார்க்காதீர்கள் என்பதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் அதை வலியுறுத்துகிறேன். எனவே எந்த ஆட்சியாக இருந்தாலும் கடன் பெறுவது என்பது பொதுமக்களுடைய நலனுக்காக பெறுகிறோம், அவர்களுடைய வளர்ச்சிக்காக பெறுகிறோம். டெபிசிட் ஃபண்டிங்காக நாம் செய்வது என்பது மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக, வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக அதை செய்திருக்கிறோம். நீங்களும் அதை அறிவித்திருக்கிறீர்கள். அதை அறிவித்ததை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் அந்த பணம் தேவைப்படும். அவற்றை எவ்வாறு நீங்கள் நிறைவேற்றுவது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதே வகையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்லியிருப்பதைப் போல 8% உங்களுடைய ரெவன்யூஸில் இது இன்க்ரீஸ் இருந்தாலும் கூட நீங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டங்களிலே ஏறத்தாழ நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டிலே மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஏறத்தாழ 16,000 கோடி உங்களுக்கு கூடுதலாக வர வேண்டும் என்று நான் மதிப்பிடுகிறேன். எனவே நீங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போதே எங்களால் இதையெல்லாம் செய்ய முடியாது, ஃபிஸ்கல் ஸ்பேஸ் லிமிட்டடாக இருக்கிறது, மினிமலாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்வது உள்ளபடியே உங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதை நாங்கள் நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக நீங்கள் இந்த வெள்ளை அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறீர்கள். இதில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இங்கே லீக்கேஜ் அங்கே லீக்கேஜ் எல்லாம் ஓப்பன் சீக்ரெட் என்று. இப்போது 2 கையையும் விரித்து விட்டார்கள். அவர் 2 கையையும் இப்போது விரித்திருப்பது தான், இதுதான் வைட் ஓப்பன் சீக்ரெட் ஆஃப் த கவர்மெண்ட். அவர்களுடைய இயலாமை தான் வைட் ஓப்பன் சீக்ரெட் ஆஃப் த கவர்மெண்ட் என்று சொல்லி அமைக்கிறார்.